بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وعسيلا. هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما. تحيتهم يوم يلقونه سلام وأعد لهم أجرا كريما. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, ஓதின ஆயத்துக்களின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுவை திக்ர் செய்வதனுடைய முக்கியத்துவங்களை பற்றி பேசுகிறார். சென்ற வாரம் குறிப்பிட்டோம், இபாதத்துகள் எதை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு இபாதத்துக்கும் நிபந்தனைகள், ஷரத்துகள், வரையறைகள், கட்டுப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. கட்டுப்பாடு இல்லாத வணக்கம் இல்லை. எல்லா வணக்கத்துக்கும் ஒரு வகையான கட்டுப்பாடு. தஹஜ்ஜத்துடைய தொழுகை, இதுக்கும் கட்டுப்பாடு. சதகா கொடுக்கிறீங்க, இதுக்கும் கட்டுப்பாடு. வீண் விரயம் என்றது சதகாவிலே இருக்கிறது. வீண் விரயம் என்றது எங்கே இருக்குது? தர்மம் விஷயத்தில் இருக்குது. கொடுங்கோன்னு சொல்ற மார்க்கம் கொடுக்கிறதுக்குரிய முறையும் சொல்லி தந்திக்குது. இப்படித்தான் கொடுக்கிறோம். வலா தபுசுத்துஹா குல்லல் பத். கையை ஒரேடியா விரிச்சிடுவான். கையை ஒரேடியா விரிச்சிடுவான். இது மார்க்கம் அல்ல. இஸ்லாம் சொல்லி தந்திக்குது எப்படி மேனேஜ் பண்ணுவோம், இருக்கிற ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்ணுவோம். வலா தபுசுத்துஹா குல்லல் பத் வலா தஜஅல் யதக மக்பூலத்தன் இலா உனுகிக். சில மக்களுடைய கை நீள்றதே இல்லை. அல்லாஹ் சொல்றான், அந்த கையை எங்க வச்சுறாங்க? கழுத்துல. இப்படித்தான் கை வைக்கும். வலா தஜஅல் யதக மக்பூலத்தன். கழுத்துல கையை வச்சு கொள்வான். கையை நீட்டுறது, கொடுக்கறது அதுவும் கூடாது. வலா தபுசுத்துஹா குல்லல் பஸ்த். ஒரே அடியா உள்ளதெல்லாம் விரிச்சு கொடுக்குறீங்க, எடுத்துப்போ. விவசாயிகளை பார்த்து சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதி. எங்கட வியாபாரம், கையில் இருக்கிற கேஷ், கோல்ட் அண்ட் சில்வர், இதுக்கு ஜகாத்து கொடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தியாகும். ஒரு வருஷம். ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷம் வர வர கணக்கு பார்த்து நாங்கள் ஜகாத்து கொடுத்து கொண்டே இருக்கோம். ஆனா அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் உள்ளவங்களுக்கு ஜகாத் அப்படி இல்லை. வருஷம் பூர்த்தியாக இல்லை. வருஷம் பூர்த்தியாக இல்லை. வயல் நெல் அறுவடை செஞ்சிட்டோம். இப்ப என்ன செய்யணும்டா, என்றைக்கு அறுவடை செஞ்சு அத எல்லா வேலைகளையும் முடித்து நெல் வீட்டுக்கு வருகிறதோ அன்றைக்கு நாள் அவருக்கு ஜகாத்து வாஜிப். அன்றைக்கு நாள் அவர் ஜகாத்து கொடுக்கும். வருஷம் பூர்த்தியானது இல்லை. ஆனா ஒரு கட்டம் கொடுப்பார். இந்த வருஷம் ஜகாத்துக்கு, நெல்லுக்கு ஜகாத்து கொடுத்துட்டாரு. அந்த நெல்லு 10 வருஷம் கையில் இருந்தாலும் 10 ஜகாத்தில் ஒரு ஜகாத்து. ஒரு ஜகாத்து என்ன அர்த்தம்டா, தானிய பொருட்களை உங்களுக்கு வச்சுக்கொள்ளும், பிரச்சனை இல்லை. சல்லிய சும்மா வைக்கிறாரு. அது எப்பயுமே சர்க்குலேஷன் இருக்கணும். சல்லி எப்ப சர்க்குலேஷன் இருக்குமோ அப்ப அது இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்ப அதுக்கு ஜகாத் வாஜிபாகி கொண்டே இருக்கும். சரி, அது வேற தலையங்கம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க உங்களோட அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடிய அறுவடை செஞ்சு நீங்க கல்டிவேஷன் செஞ்சு எடுத்த அந்த பொறுப்புரிய ஜகாத்தை நீங்க கொடுங்கோ.
வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதி, என்றைக்கு அறுவடை செஞ்சு நீங்க அதை கொண்டு சேர்த்தீங்களோ அன்றைக்கு நீங்க ஜகாத்தை கொடுத்துடுங்கோ. ஆனா வீண் விரயம் செஞ்சிட வானம். அடுத்தது சொல்றாங்க வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய வானம். சதகாவிலையும் வீண் விரயம் செய்ய வானம். எடுத்துக்கொண்டு வந்ததெல்லாம் கொடுத்துடுவோமே, அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்கு. ஹஜ் செய்யணும், வரையறை இருக்கிறது. நோம்பு போனம், ஒரு வரையறை இருக்கிறது. இப்படித்தான் நோம்பு. வாழ்க்கை பூராக நோம்பு வைக்கிறாரு, ராவேல நோம்பு வைக்கிறாரு, ராவேல நோம்பு வைக்கிறாரு. யாருக்கு நோம்பு பகல் 5 நாள் நோம்பு முடிக்கிறது ஹராம். வருடத்தில் 5 நாள் நோம்பு முடிக்கிறது ஹராம். 2 பெருநாள், ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாள் நோம்பு முடிக்கிறது ஹராம். தொழுகை சில கட்டங்கள்ல ஹராம். சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு 3 வக்திக்குது. அது 5ஆக சொல்ல வேண்டும், 3ஆக சொல்ல வேண்டும். 3 வக்து நேரம் சுன்னத்தான தொழுகைகள் ஹராமாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க ஒன்று சுபஹுக்கு பிறகு இதுவரைக்கும் சூரியன் உதித்து ஒரு 20 நிமிடம் கழியும் வரைக்கும், அதை 2ஆ சொல்லுவாங்க. சுபகிலிருந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும் ஹராம், சூரியன் உதித்ததிலிருந்து இதுவரைக்கும் ஒரு 20 நிமிடம் கழியும் வரைக்கும் ஹராம். அப்படின்னு சொன்னா சுபகுக்கு அசான் சொன்னதிலிருந்தல்ல, நாங்க சுபகு தொழுதத்திலிருந்து. இப்ப இன்றைக்கு பள்ளியில சுப 5:15 என்றால் 4:45 அதான் சொல்லிட்டாங்க. 4:45 நாங்க பார்ப்போம். ஆனா எனக்கு ஹராமாக இருக்கிறது சுபகு தொழுகைக்கு போறது. சில இளமாக்களத்தில் கருத்திக்குது சுபகுடைய அசானுக்கு, சுபகுடைய தொழுகை ஜமாத்து, சுபகுடைய தொழுகைக்கு பிறகு எந்த சுன்னத்தும் தொலையலாது. தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவ மேலாது, கலா தொழுவ மேலாது, ஒன்றும் தொலையலாது. அஹ்னாஃபிடத்தில் இதுதான் சட்டம். ஷாஃபிஈயாக்களை பொறுத்தவரையில, எங்களை பொறுத்தவரையில ஹதீஸ் அதுக்கு மிக கிட்ட நெருக்கடியாக ஆதாரமாக இருக்கிறது. அதுதான் கலாவான தொழுகைகளை தொழுது கொள்ள இயலும். உதாரணமாக ஒருத்தர் சுபஹுடைய ஜமாத்துக்கு வந்தாரு, ஜமாத்துக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஜமாத்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்வார் என்றால், அவர் சுபஹ தொழுதுட்டு சுபஹுக்கு பிறகு அவருக்கு அந்த 2 ரக்காத்து தப்பி போன கவா இது சுண்ணத்தீங்களே, அந்த சுண்ணத்து 2 ரக்காத்தை தொழுது கொண்டு இயலும். தொழுகையை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சில நேரம் இருக்கு தொழுகிறது ஹராம். அதே நேரத்தில் லுஹருடைய அஸானுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால, லுஹருடைய நேரம் எப்ப 12:10க்கு லுஹர் என்றால் ஒரு 11:40 தொழக்கூடாது. அது இஸ்திவாவுடைய நேரம். 3வது அஸருடைய தொழுகைக்கு பிறகுள்ள நேரம் கூடாது. இந்த நேரம் எல்லாம் தொழுகைக்கு ஹராமாக்கப்பட்ட நேரங்கள். நீங்க எந்த ஒரு இபாதத் எடுத்துக்கொண்டாலும் எல்லா இபாதத்துக்கும் ஏதோ ஒரு வகையான வரையறைகள், ஷரத்துகள், நிபந்தனைகள், சட்டத்திட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா அல்லாஹ் ஒரு இபாதத்தை மட்டும் ஆக்கி வச்சிட்டான், எந்த நிபந்தனையும் இல்லை. நம்பர்ஸ்லேயும் இல்ல, முறையிலேயும் இல்ல, கட்டுப்பாடும் இல்ல, நிபந்தனையும் இல்லை. அதுதான் அல்லாஹுடைய திக்ர். அதுதான் அல்லாஹுடைய திக்ர். ஜனாபத்தில் உள்ள ஆளுக்கும் திக்ர் செய்யலாம். ஒரு பொம்பளை இருக்கிற, ஒரு பெண் இருக்கிற மென்சஸுடைய காலத்தில் சுப்ஹானல்லாஹ், அவருக்கு தொலையலாத தொழுவ ஹராம், நோம்பு முடிக்கிறது ஹராம், கூடாது. நோம்பாளிய போல இருப்பார், நோம்பு முடிக்கலாம். ஆனா அவருக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம், அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். எந்த திக்ரையும் ஓதலாம், எந்த திக்ரையும் செய்யலாம். காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல திக்ரை பத்தி மிச்சம் சொல்லிக்கிறான். திக்ர் ஒரு லேசான அமல். ஒது செய்ய தேவையில்லை, கிபிலாவை முன்னோக்க தேவையில்லை, எலும்பி நிக்க தேவையில்லை, உட்கார தேவையில்லை. வறுமையிலேயும் செய்யலாம், செல்வத்திலேயும் செய்யலாம், மறியல்லேயும் செய்யலாம், வீட்டிலேயும் செய்யலாம். எனவே வல திக்ருல்லாஹி அக்பர். அப்ப ஜிக்ர்ல 2 ஜிக்ர் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன ஜிக்ர் செய்யுங்கோ நான் உங்களை ஜிக்ர் செய்றேன். நீங்க என்ன ஜிக்ர் செய்யுங்கோ நான் உங்களை ஜிக்ர் செய்றேன். சுப்ஹானல்லாஹ். நாங்க சொல்லுவோம், கொஞ்சம் தும்மல் போனா என்ன யாரை நினைச்சாங்கன்னா, தும்மல் போட சொல்லுவாங்க என்ன யாரை நினைச்சாங்கன்னு சொல்லுவோம்.
என்ன யார சரி என்ன பத்தி பேசுறாய்க்கு வர தும்மல் போகுதுன்னு எங்க அல்லாஹ் நினைச்சோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க என்ன திக்ரு செய்வதை விடவும் நான் உங்களை திக்ரு செய்வது மிச்சம் நல்லது. நான் உங்களை திக்ரு செய்யறதை விடவும் நீங்க என்ன திக்ரு செய்யறதை விடவும் நான் உங்களை திக்ரு செய்வது. வல திக்ருல்லாஹி, அல்லாஹ் உங்களை திக்ரு செய்வது, அல்லாஹ் உங்களை ஞாபகப்படுத்துவது, அல்லாஹ் அந்த மலக்குமாருடைய சபையில் உங்களை பற்றி பேசுவது. வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ் உங்களை திக்ரு செய்வது மிகவும் சிறந்தது, மிகவும் ஏற்றமானது. அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை திக்ரு செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஃபத்குரூனி, என்ன நீங்க திக்ரு செய்யுங்கோ, அஸ்குருக்கும், நான் உங்களை திக்ரு செய்வேன். ஃபத்குரூனி, என்ன நீங்க திக்ரு செய்யுங்கோ, நான் உங்களை திக்ரு செய்வேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நிஅமத்துகளையும் பாவிக்கணும். எந்த நிஅமத்தையும் பாவிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. முன்கோங்க, எந்த நிஅமத்தையும் பாவிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்ல இல்லை. நிஅமத்துகளை பாவிக்க வானம் என்று சொல்றது துறவரம். என்ன சொல்றாங்க? துறவரம் கூடாது. நாங்க சாப்பிட மாட்டோம், மாமிசம் தின்றது இல்ல, கொடுக்க மாட்டோம், துறவரம். நாங்க இப்படியே வாழ்ந்து மரத்துக்கீழ வாழ்ந்துடுவோம், துறவரம். லா ரஹ்பானியத் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவரம் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஏழை ஏழையாக வாழணும், பணக்காரன் பணக்காரனாக வாழணும். ஏழை பணக்காரனாகிறதும் பாவம், பணக்காரன் ஏழையாகிறதும் பாவம். இது ரெண்டும் பாவம். ஹதீஸ்ல லானத்து வந்திருக்கிறது, ஒரு ஏழைக்கு லானத்து வந்திருக்கிறது. அந்த ஏழை யாருண்டா ஆயிலுன் முஸ்தக்பிருன். நாங்க சொல்லுவோம் எங்கட பாஷையில லோட் பக்கீர் என்று சொல்லி, லோட் ஐப்பாரு பக்கீர் ஐப்பாரு. கதையை பார்த்தா என்னமோ என்ன பெருசா பேசுவாரு, ஆனா ராவைக்கு சாப்பிட்டு சாப்பாடிக்க மாட்டான். அப்படிங்கிற ஒரு கூட்டம். அவனுக்கு எப்பயும் பார்த்தா ரொம்ப இதா பேசணும். லோட் பக்கீர் இன்னைக்கு சொல்றது இவங்களுக்கு லானத் கூடாது. ரெண்டாவது இருக்குது, மொத்தம் நல்ல வசதி இருக்குது, ஆனா ஏழையா இருக்காது. அவருக்கு சொல்லுவோம் கஞ்சன் என்று சொல்லி பகீல், அவனுக்கு லானத். வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, அல்லாஹ் காரூனுக்கு சொன்ன புத்திமதி, காரூனுக்கு சொன்ன புத்திமதி. வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, உனக்கு நான் தந்திருக்கிறேன், இதை கொண்டு ஆகிரத்தை நீ நல்லா சம்பாதிச்சுக்கோ. வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்தை கொண்டு, இந்த பணத்தை கொண்டு, இந்த செல்வத்தை கொண்டு ஆகிரத்தை சம்பாதிச்சுக்கோ சொல்லிப்படுத்துறான். ஆகிரத்தை தேட போய்த்து துனியாவை நீ மறந்துடாதே, உலகத்தை மறந்துடாதே. உனக்கு நான் தந்திருக்கிறேன், நீ அதெல்லாம் அனுபவி, அழகா உடு. இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமத்திஹி ஃபி அப்திஹி, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுத்திருக்கிற நிஅமத்தை அவன் பாவிக்கிறதுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஆனா அல்லாஹ்க்கு என்ன தெரியுமா வேணும்? உலகத்தில் எல்லா நிஅமத்தையும் நீங்க பாவிக்கணும். இங்க இருக்கிற எல்லா நிஅமத்தும் முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு தான், எங்களுக்கு தான். ஆனால் எப்படி பாவிக்கணும்? அல்லாஹ்வுடைய விக்ரோட பாவிக்கணும். எதோட பாவிக்கணும்? அல்லாஹ்வுடைய சிந்தனையோட. அல்லாஹ்வை மறந்து பாவிக்க வேணும். ஹலால் மனைவி உங்களுக்கு ஹலால், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட. எவ்வளவு ருசியான சாப்பாட்டை சாப்பிடலும், ருசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருசியை தேடி சாப்பிடுவாங்க. இருந்தா இல்லட்டி குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க, நாங்கள் பழகிக்கொள்வது. லக்ஷரி இது இஸ்லாத்தில் இல்லை, எளிமையில் இஸ்லாத்தில் இல்லை, வறுமை இல்லை. லக்ஷரி இஸ்லாத்தில் இல்லை, என்ன எளிமை.
காலையில சாப்பாடு இப்படித்தான் சவுக்கஞ்சி காய்ச்சி சுட சுட ரொட்டி வச்சு இப்படித்தான் எங்களோட செட் மெனு அது இல்லை எங்கள்கிட்ட. நாங்க அதையும் சாப்பிடுவோம். இன்னைக்கு போயிட்டு பார்த்தோம் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜில் இருக்குது, நேற்று ராவையில கறித்தான், அதை சூடாக்கி ராவு தின்னுட்டு மிச்சமுள்ள பானை இருக்குது, இதையும் தின்னுட்டு எங்களை காலை சாப்பாட்டை பூர்த்தி ஆகிக்கொள்வோம். இதுதான் எங்களுடைய லைஃப். எங்கள்கிட்ட இப்படித்தான் என்ற ஒரு மெனு ஒன்று உங்களுக்கு எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் எதுக்கும் என்ன சலதாசலம் போனாங்க ஒரு நாள் வீட்டுக்கு, சரியான பசி கேட்டாங்க, என்ன சாப்பிடுன்னு சொன்னாங்க. சொன்னாங்க வினாக்கிரி, இதுவும் ரொட்டீனி. வினாக்கிரி ஹல் கொண்டு வச்சாங்க முன்னுக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வினாக்கிரில ரொட்டியை தொட்டு சொன்னாங்க நிஅமல் உதுமு அல் ஹல், கறிகள்ல மிச்ச நல்ல கறி வினாக்கிரின்னாங்க. என்ன கறி? கறிகள்ல மிச்ச நல்ல கறி என்ன கறி? வினாக்கிரி. இந்த ஹதீஸுக்கு நாங்க சொல்றது நீ போகுதுமா, சாப்பாடு உட்காந்து கோழி பொறிச்சிக்குது, ஆட்டிறச்சி குருமாய்க்குது, மாசிச்சம்பல் இருக்குது, களியாய்க்கு எல்லாம் போட்டு அது சுண்ணத்து தானே, அதே கொஞ்சம் போடுங்களே வினாக்கிரிய, அது சுண்ணத்தை போடுங்க. இதெல்லாம் பரவலே முடிச்சுட்டு இப்ப கோழி தின்ற பருது மத்த என்ன ஆட்டிறச்சி கறி பருது இதெல்லாம் முடிச்சு போட்டு சுண்ணத்தை போடுங்க. எப்ப சொன்னாங்க சரதாசம்? அது அப்பயும் சொன்னாங்க, நான் இந்த சாப்பாடு ஒன்று மில்ல தின்றதுக்கு நான் அப்பயும் இந்த சாப்பாட்டை இகழ மாட்டேன். இது நல்ல சாப்பாடு, இது பரக்கத்தான சாப்பாடு. இது இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்ப? இல்லாத நேரத்தில் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அது மிச்சம் நல்ல, அது மிச்சம் நல்ல சாப்பாட்டை. மா காபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத், எந்த ஒரு சாப்பாட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழித்தது கிடையாது. இதா சமைச்சீங்க இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அது பொய்யும் அல்ல, அது பொய்யும் அல்ல. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சாப்பாட்டை விட நல்ல சாப்பாடு வேற சாப்பாடு என்ன முடியும்? சொல்லுவாங்க தமிழ் என்ன, பசி ருசி அறியாது. பசி என்ன செய்யாது? ருசி அறியாது. பசி உள்ளவனுக்கு ருசி விளங்காது பாப்பா, சூடும் விளங்காது. தூக்கத்துக்கு சுகம் தேவையும் இல்லை. தூக்கம் இல்லட்டி தூக்கம் வரதில்லை, தூக்கம் இல்லை, நல்லா தூங்கி இருக்கணும். இப்ப எவ்வளவு தான் மறுபக்கம் பிறண்டு ஏசிய போட்டு மறுபக்கம் பிறண்டி போத்தி தட்டினாலும் தூக்கம் வராது. தூக்கம் வந்துட்டு சோபாலுக்கு அப்படியே தூங்குறாங்க. என்ன இல்ல சரியான தூக்கம். தூக்கத்துக்கு சுகம் இல்ல, சுகம் தேவையில்லை. தூக்கம் வந்தா தூக்கம் இங்கே வந்துடும். பசிகாரனுக்கு என்ன விளங்காது? ருசி விளங்காது. எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ருசி இல்லாத காரணம் பசி இல்லை. எங்களுக்கெல்லாம் பசி இல்லை, பசிக்குத்தான் சாப்பிடணும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சாப்பாட்டையும் திட்டியது கிடையாது. ஒரு நாள் போனாங்க ஒரு வீட்டுக்கு. அந்த சஹாபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறத கண்டோடனே அவர் அவசரமா போயிட்டு ஒரு ஆட்டறுத்தார். ஒரு ஆட்டறுத்து சுப்ஹானல்லாஹ் ஆட்ட 4 துண்டுக்கு வெட்டி சமைத்தார். நாங்க எத்தனை வெட்டுறாங்க? 4 துண்டுக்கு வெட்டினா 4 பேர் சாப்பிடல வேணா, அப்படி சாப்பிட்டுக்கிறாங்க, அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க. 4 துண்டு எகின இருக்குதோ அங்கே சாப்பிடுவோம், எகின இல்லையோ அங்கே என்ன செய்வோம்? எளிமைக்கு போ சொன்னாங்க. சரதாசரன் நாவில் நீரான், நாவில் நீரான். ஒரு ஆட்டுக்கால முன்கால கொண்டு வாங்க, முன்கால் அப்ப கொண்டு கொடுத்தாங்க. 2 கையாலே அந்த காலை பிடிச்சு கூட சாப்பிட்டாங்க. 2 கையால் தேவைப்பட்டா 2 பாலிச்சு, தேவைப்பட்டா 2 பாலிச்சு. இன்னைக்கு சாப்பாடு மிச்சம் நல்லா இருக்குது, சாப்பிட்டு கொள்ளலாம். ஏன் டேபிள் உட்கார்ந்து அதை என்ன சேவியத்தை போட்டு 4 பேர் பார்க்கிறாங்க, அதை கையால கடிச்சோம் எல்லாம் கரண்டியை இழுக்கணும் சொல்றாங்க. வீட்டுல இருந்தா விளக்க வேணா. எங்கட சுதந்திரத்தை நாங்கள் இல்லாம ஆயிக்கொண்டீர்கள். கல்யாணம் விட்டு போனா சாப்பாடு நல்ல டேஸ்ட். ஒரு ஆட்டு முள்ளொண்டி கடிச்சு ஆசையாகிறாங்க, கடிச்சு கொள்ளலாம்.
பாத்தீங்களா? மற்றவண்ட கலாச்சாரத்தை பின்பற்றி எங்களுடைய சுதந்திரத்தையே நாங்கள் இழந்துட்டோம். எங்களுக்கு உண்மையில ஒரு கீழ் நாங்க சொல்றேன், மேசையில வச்சு சகன்ல வச்சு 4 பேர் சம்மானம் உட்கார்ந்து எப்படி இருக்கும்? அப்ப சரதாசனம் சாப்பிட்டாங்க. முள்ளு கடிச்சு சாப்பிடுங்க, முள்ளு கடிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு போட்டு சொன்னாங்க இந்த மண்டை கொண்டு வாங்க. 2வது கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. 2வது 3வது மறுவ கேட்டாங்க, நான் சொன்னாங்க, யார சொல்லலாம் ஒரு ஆட்டுக்கு 2 கால் தான் இருக்குது, 3 இல்லையே. சொன்னாங்க, இந்த குறுக்கு கேள்வி கேட்காம நீ பேசி பார்த்திருப்பாய் என்றிருந்தால் இன்னும் எத்தனையோ முன்னங்கால்களை கண்டு கொண்டிருப்பாய் என்று சொன்னாங்க. இந்த கேள்வி கேட்காம நீ நேர வைத்து பார்த்திருந்தா இன்னும் எத்தனையோ காலங்கள் இருக்கும். சாப்பிட்டாங்க. இப்ப சொல்றாங்க உலமாக்கு, இப்ப சொல்றாங்க லேட்டஸ்ட் ரிசர்ச் தெரியுமா, இறைச்சியில கோழி உட்பட பின்னுக்கு இருக்கக்கூடிய இறைச்சை விடவும் முன்னுக்கு இருக்கிற இறைச்சி ரொம்ப ஹெல்தியானது. எத்தனையோ நோய்களுக்கு டாக்டர்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட் என்னதுமா, இப்ப ஆட்டினுடைய பின்பக்கத்தை சாப்பிடவான அது எலர்ஜிக்கு நோய்க்கு முன்கால சாப்பிடுங்கோ, அது எலர்ஜிக்கு இல்ல. இன்றைக்கு விஞ்ஞானம் இதை சொல்லுது. அன்றைக்கு சல்லா சொன்னாங்க, ஆட்டிய முன்ன காலத்தை நான் விரும்பி சாப்பிடுவேன். ஒரே ஆட்டுடைய முன்ன ஏன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சாய்ஸ் சூஸ் ஏன் இதை பிறக்கிறாங்க, ஏன் இதை செஞ்சாங்கன்னு சொன்னா அதுல எத்தனையோ வகையான ஹைர் இருக்குது. எல்லா ஹைரும் உங்களுக்கு தெரியணும்ன்றது கட்டாயம் இல்ல, எல்லா நலவும் உங்களுக்கு தெரியணும்ன்ற கட்டாயம் இல்ல. நான் ஒரே சொல்லுவேன் தானே, உங்களோட புள்ள சொல்றதுல நாங்க வாங்கி கொடுக்க மாட்டோம், எங்களோட புள்ள சொல்றதுல நாங்க வாங்கி கொடுக்க மாட்டோம். ஏன் வாங்கி கொடுக்கறல? கஞ்சத்தனத்துக்கு அல்ல, லோபத்தனத்துக்கு அல்ல. ஒரு வாப்பா பிள்ளைக்கு முன்னால தர்மம் கொடுக்கிறார், அவருக்கு கொடுக்கிறாரு, எல்லாரும் கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் கேட்டா மட்டும்தான் இவரை கஞ்சத்தனம் காட்டுறாரு. எனக்கு ஒரு போன் வாங்கி தரத்துன்னா இவர் பண்ற பாடி இவர் பெரிய தர்மம் கொடுக்கிறாரு. பாப்பாக்கு தெரியும் எனக்கு போன் உண்டல்ல, எனக்கு 10 வாங்கி கொடுக்கணும். இப்ப வாங்கி கொடுக்கிற நேரம் அல்ல இது. அல்லாவுக்கு தெரியும், அல்லாஹ் நபிக்கு தெரியும், ஒவ்வொன்றிலும் ஹைர் இருக்குது. ஆனா எல்லா ஹைரும் உங்களோட புள்ளைக்கு தெரியணும் இல்ல. ஆனா புள்ளைக்கு தெரியவர் எப்ப தெரியுமா, பெருக்கத்துக்கு பிறகு. அவர் வாப்பவானத்துக்கு பிறகு தெரிய வரும், என்ன வாப்ப எனக்கு வாங்கி தரல, அது சரித்தானது. எப்ப விளங்குவது? பஸ் போனதுக்கு பிறகு. எனவே ருசியை தேடி சாப்பிடுறது குத்தம் அல்ல. ஆனா தீனல் இஸ்லாம் என்றது அது எப்படி சொன்னா அதுல எதுலையுமே துறவரம் இல்லை. 3 பேர் போனாங்க, தெரிஞ்ச ஹதீஸ். அதுல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு, நபியோட வீட்டுக்கு போனாங்க. மனைவிக்கிறாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா போயிட்டு கேட்டாங்க நபியை பத்தி, எப்படி யார நபிக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஒரு பகுதியை சொன்னாங்க. இந்த 3 பேரும் தனக்குள்ள பேசிக் கொள்றாங்க. 3 பேரும் சேர்ந்து முடிவு செஞ்சாங்க. ஒருத்தர் சொன்னாரு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்வாசம் அவங்களே இப்படி இபாதத்து இருந்தா நாங்க யாரு? நான் தான் இதுக்கு போற இறைச்சி சாப்பிடுறேன், நான் வெஜிடேரியன். யார் சொன்னாரு? ஒருத்தர் சொன்னாரு, நான் வெஜிடேரியன். இன்றையோட இது முடிச்சு, மாமிசம் இல்லை. 2வது ஆள் சொன்னாரு, இதுக்கு பிறகு நான் ராவையில தூங்குறேன், ராவையில தூக்கம் இல்லை, பகலை கைதுள்ள மட்டும். 3வது ஆள் சொன்னாரு, இதுக்கு பிறகு நான் கல்யாணமே முடிக்கிறேன். இந்த 3 பேருடைய பேச்சுவார்த்தைகளையும் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கக்குள்ளேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. 3 பேருடைய சம்பாஷணை, இந்த பேச்சுவார்த்தையை பத்தி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா நபிக்கு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த 3 பேருக்கு கூட சொன்னாங்க, நான் இருக்கிறேன் தானே, நான் மாமிசம் சாப்பிடுவேன். நான் ஒரு நாள் வெஜிடேரியன் அல்ல, நான் மாமிசம் சாப்பிடக்கூடியவர். நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், உங்களுக்கு 4 தான் ஏலும், எனக்கு எத்தனை வேணும். நான் ராவைக்கு தூங்குவேன், ராவைக்கு தொழுவேன். நான் தூக்கத்துக்காக வேண்டி தொழுகையை குர்பான் செய்ய மாட்டேன், தொழுகைக்காக வேண்டி தூக்கத்தை குர்பான் செய்யவும் மாட்டேன். 2யும் 2 போஷனாக செய்வேன்.
சொல்லி போட்டு சொன்னாங்க, என்னுடைய வழிமுறையை விட்டும் யாரு நகர்ந்து போவாங்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. என்ன மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, பணக்காரன் பணக்காரனாக இருக்கும், ஏழை ஏழையாக இருக்கும். பணக்காரனுக்குள்ள இபாதத்து ஷுக்குர், ஏழைக்குள்ள இபாதத்து என்ன? பொறுமை. பணக்காரனுக்குள்ள இபாதத்து என்ன? ஷுக்குர். அது திக்ர். அவருடைய திக்ர் ஷுக்குர், இவருடைய சபுர் திக்ர். அல்லாஹ் வெச்சபடி கசப்பான கலாவையும் அன்பாக பொருந்திக் கொள்வோம். அல்லாஹ் அது தங்களோடு பேசுகிறார். அப்ப எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு சில நிபந்தனைகள், வரையறைகள், ஷரத்துகள் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு இபாதத்து தான் அல்லாஹ்வுடைய zikr. அந்த zikருக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது, எப்பயும் zikr செய்வோம். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா zikr பத்தி மிக அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். zikr செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ் எப்படி செய்யணும், எப்படி செய்யணும். வாய் மட்டும் zikr செய்யக்கூடாது, உள்ளமும் சேர்ந்து zikr செய்யணும். குஷூ குதுவோடு zikr செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்குள்ள உள்ளத்தால் வரக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் இருக்குதே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, சின்ன ஹெல்ப் பண்ணீங்க, அவர் ஜஸாக்கல்லாஹ் கைர், அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு காயிரமா தரட்டும் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னா எவ்வளவு சந்தோஷம். சொல்ல இல்லாட்டி என்னப்பா உலகமே இப்படி ஆகிக்குது, இப்படி ஒன்றை செஞ்சு இவங்க தரல செல்லலையே. கடைசிக்கு ஒரு திருப்தி என்ன தெரியுமா, நாங்க அதையும் நாடி செய்ய தேவையில்லை, சும்மா செஞ்சுட்டு போவோம், அல்லாஹ் கூலி தரட்டும் எங்களுக்கு என்று சொல்லி நாங்க திருப்தி காணுவோம். ஆனா தர இல்லைன்ற அந்த சொல்ல இல்லைன்ற மனக்கவலைக்குதே, அது உள்ளத்தை போட்டு ஊட்டிக்கொண்டே தான் இருக்கும். யோசிக்க பார்ப்போம், இவரோட அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த நிஅமத் ஒவ்வொன்றுக்காலும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சிருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னோமா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிருக்கிறோமா? வாழ்க்கையில திக்ர்ன்றது கையில தஸ்பீஹ் எடுத்து ஊற்ற திக்ர் மட்டுமல்ல, அது திக்ர் தான், சந்தேகம் இல்லை. நேரம் ஒதுக்கி திக்ர் செய்யறது, நேரம் ஒதுக்கி திக்ர் செய்யறது. அபூதாவுது ரிவாயத் இருக்குது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மூலையில் உட்கார்ந்து திக்ர் செய்றாங்க. திக்ர் நடிச்சு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா நோட் பண்றாங்க, திக்ர் தான் செய்றாரு. கிட்ட போயிட்டு கேட்டாங்க, என்ன அபூ ஹுரைரா செய்றீங்க, என்ன செய்றீங்க? அவர் சொன்னார், அபூ ஹுரைரா சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்துல மரம் நாட்டிக் கொண்டிருக்கிறேன். என்ன செய்றேன்? சொர்க்கத்துல மரம் நாட்டிக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு ஆபீஸ் உட்கார்ந்து கொண்டும் சுவர்க்கத்துல மரம் நாட்டேடும், கஷியர் பட்டியல் உட்கார்ந்து கொண்டும் சுவர்க்கத்துல மரம் நாட்டேடும், குழந்தைகளுடைய மனைவியோடு உட்கார்ந்து கொண்டும் சுவர்க்கத்துல மரம் நாட்டேடும். ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய zikr-ஆக லேசி. இதனால நான் குர்ஆனுடைய பல ஆயத்துகள்ல அல்லாஹ் zikr-ஐ பத்தி சொல்றான். அல்லாஹ் zikr செய்வோம். ஒரு மனிதனுடைய zikr-உடைய இஹ்லாஸ் இருக்குதே, இது அல்லாஹ்வுக்கு இந்த இஹ்லாஸை பேண்டது லேசி. நீங்க தொழுதா உள்ளத்துல வேற எண்ணங்கள் வரையிலும், ஷைத்தான் வேற குரானை கொண்டு போடலும், நோம்பு முடிச்சா உண்ட போடலும். zikr செய்யும் பொழுது இஹ்லாஸ் பாதுகாக்கப்படும். ஏன்? நீங்க செய்யற zikr யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ரப்புக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க மனைவியோட இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாரோட இருக்கிறீங்க, நீங்க மகா சங்கத்தோட இருக்கிறீங்க, ஆனா நீங்க zikr செய்றீங்க உள்ளத்தால், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், ஒரு இடத்துக்கு பிள்ளைகள் விளையாடுறாங்க, வாப்பா என்ன செய்றாரு, பிள்ளைகளை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்துகள், இதை செய்யறதுக்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்றீங்க. நீங்க போனது ட்ரிப்பாக இருக்கேலும் நீங்க வரக்குள்ள ஜாக்கிரீனாக வந்து சொல்றீங்க. வாழ்க்கையில பழகிக்கும் அல்லாஹ்வுடைய zikr. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாவா அமைப்புகள் எல்லாத்துக்கும் முன்னால இது உண்மை, இதை மறைக்க முடியாது யாருக்கும். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வகையான எழுச்சி, ஒவ்வொரு வகையான புரட்சி நடந்துச்சு உம்மத்துடைய எழுச்சிக்காக, உம்மத்து மாறுறதுக்காக வேண்டி.
ஒரு காலத்துல தாவத்தை கொண்டு ஈமானுடைய உழைப்பை கொண்டு மதரசாக்களை கொண்டு இப்படியா எல்லாத்துக்கும் முன்னால இந்த நாட்டில் ஏற்பட்ட உழைப்பு தான் திக்ருடைய உழைப்பு. மக்களை தாக்கிரீங்களாக மாற்றணும், மக்களை திக்ரு செய்யக்கூடிய மக்களாக மாற்றணும். தரீகாக்கள் அமைப்புல இந்த நாட்டில் ஆக பழமை வாய்ந்த ஆத்மீகத்துக்கான உழைப்பு, ஆத்மீயத்துக்காக வேண்டி, ஆத்மீக டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட உருவான அமைப்புகளாக பழமை வாய்ந்தது ஜிக்ருடைய தரீகாக்கள் தான். ஜிக்ருடைய தரீகாக்கள் மக்களை ஜிக்ரை கொண்டு மக்களை பக்குவப்படுத்தினார்கள். ஜிக்ரு செய்யும், காலையில ஜிக்ரு செய்யும், மாலையில ஜிக்ரு செய்யும், துறைக்கு பிறகு ஜிக்ரு செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஜிக்ர் இருக்கிறே இது மனிதனை பாதுகாக்கிறது. அதனால ஒரு ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்திருக்கிறது. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் செய்றாங்க, மனிதன் செய்யக்கூடிய தர்மம், மனிதன் செய்யக்கூடிய சதகா, மனிதன் ஜிஹாதுல பங்கெடுக்கக்கூடியது அத்துணை கர்மங்களை விடவும், அல்லாஹ்வுடைய தங்கம் வெள்ளி அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதை விடவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்ன தெரியுமா? அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்வது. அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்வது. அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய நாவை எங்களுக்கு தந்தருவாயாக, உன்னை திக்ர் செய்யக்கூடிய நாக்கு எங்களுக்கு தந்தருவாயாக. நான் எப்பேன் சொல்றேன் தான், சந்தர்ப்ப துஆக்களை போல திக்ர் வேறொன்றுமே இல்லை. இதை போல சந்தர்ப்ப துஆக்கள், ஒகேஷனல் துஆ. இந்த கதை எப்படி வந்தீங்க? இப்ப ஒவ்வொரு வீட்லயும் ஒட்டி வச்சுக்கிறாங்க, மிரருக்கு முன்னு ஒட்டி வச்சுக்கிறது. மிரரை பார்க்கக்குள்ள இதான் துவா ஓதுறோம், ஆனா துவா ஓதுறா கணக்கானும். டாய்லெட்டுக்கு போகல இதுதான் துவா, வீட்டுக்குள்ள போத்த இதுதான் துவா. நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் செல்ஃபா, எங்களுக்கு நாங்க அக்கௌண்ட்ஸ் செய்வோம். இன்றைக்கு நான் வீட்டுக்குள்ள எத்தனை முறை போனேன், துவா ஓதி பட்டுச்சுதா? பவல் சாப்பிட்டேன், பிஸ்மில்லா சொன்னேனா? பவல் சாப்பிட்டு முடிஞ்சேன், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன் சொன்னேனா? என் புள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன். காலையில பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வாரேன், பாப்பா புள்ள வந்து சொல்லி போயிட்டு அந்த புள்ளை அனுப்பக்குள்ள துவாவை அனுப்பி வச்சேனா? استودع الله دينك وأمانتك وخواتم أعمالك وزودك الله التقوى என்ற துஆவை பிரியாவிடை உத்தர வழி அனுப்பும் பொழுது ஒரு துஆ. இது ஹஜ்ஜிக்கு காலத்தில் மட்டுமல்ல, மக்கள் பொதுவாக ஹஜ்ஜி போறேன்னு துஆ ஓதுவாங்க, ஜமாத்துகள்ல போறேன்னு துஆ ஓதி போவாங்க. வியாபாரத்தில் போறோம், பிசினஸ்க்கு போறோம், استودع الله دينك وأمانتك وزودك الله التقوى وغفر ذنبك. எங்கட புள்ளைய ஆசீர்வதித்து அந்த புள்ளைக்கு ஒரு துஆ செஞ்சு எங்கட புள்ளை அனுப்பேரட்டி நாங்க வீட்டுக்குள்ள போறோம். اللهم اني اسالك خير المولد وخير المخرج بسم الله ولجنا وبسم الله خرجنا وعلى الله ربنا توكلنا. சந்தர்ப்ப துஆக்களை மட்டும் பாடமாக்கி ஓதிக்கொண்டா அது மாதிரி திக்ர் வேறொன்றுமே கிடையாது. உடுப்பு மாற்றம் என்ன துவா ஓதுறோம், உடுப்பு உடுக்கக்குள்ள என்ன துவா ஓதுறோம். பொதுவாக மக்கள் இந்த சந்தர்ப்ப துவாக்கல்ல ஒரு துவாத்தான். என்ன துவா சொல்லுவோம்? வாகனத்தில் போறது, என் பயன்தானே மௌத்தானு சொல்லி வாகனம் எச்சிதாகப்படாது, எவனால் வந்து முட்டிடப்படாத வாகனத்தில் எல்லாருக்கும் துவா பாடம். வாபஸ் எங்க புள்ள, வாபஸ் எங்க புள்ள எல்லாருக்கும் துவா. என்ன துவா பண்ண கேளுங்க, துவா சுப்ஹானல்லாஹி பாடம். ஒரு வீட்டுல துறைக்க சிங்கிள் டிரைவர் ஒருத்தர், அவனுக்கு துவா பாடம், அவனுக்கு துவா பாடம். அவன் ஏறோட சொல்லுவான் துவா சுப்ஹானல்லாஹி சஹ்ஹரனா ஹாதா. நான் கேட்கிறேன், அவர் ஏதோ முதல்ல இன்சூரன்ஸ் சொல்லுவார், இன்சூரன்ஸ் துவா இன்சூரன்ஸா என்னத்துக்கு ஓதுறா இருக்கு? சுன்னத்துக்கு ஓதுற இல்ல, பாதுகாப்புக்கு. சுன்னத்துக்கு ஓதுறா எல்லாத்தையும் ஓதுறோம். எப்படி துவா வாகனத்தில் ஏறணும்னு அந்த துவா ஞாபகம் வருகிறதோ அதே ஞாபகம் வரணும் எல்லா சந்தர்ப்பத்திலும். அல்லாஹ் நசீபாக்குவாரா. இரண்டாவது கட்டமைக்குது, அதே ஓதுறது அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலேயோ அல்லது பாதுகாப்பு தெரியோது இல்ல, அது கஸ்டம்ஸ், ஒரு பழக்கம். கல்யாணம் முடிச்சோடனே பொண்டாட்டி தலையை முடிச்சு ஓதுவா, கல்யாணம் முடிச்சோடனே பொண்டாட்ட
தலையை பிடிச்ச முடிய பிடிச்ச ஒரு துவா. அது பாடம் இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்லித்தர ஒரு கிரிப்புள்ள மாதிரி. அந்த துவா ஓதுறதுக்கு எத்தனையோ ஹராத்தையும் ஜெயகத்தில் ஏன்னா சொல்லித்தாரவருக்கு மகரம் இல்லையே. உங்களோட மனைவி சொல்லித்தாரவருக்கு உங்களோட மனைவி மகரம் இல்ல. அவர் மனைவி பொண்ணை பார்த்து கொண்டு துவாதுக்கு மகன் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் என்ன அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா وخير ما جبلت عليها واعوذ بك من شرها وشر ما جبل. செஞ்சது சுன்னத்தான ஒரு துஆ. ஓதுற இடம் இருக்குது ஹராமான இடம். ஹராமான இடம். கடன்காரன் உலகியா கொடுத்த மாதிரி தெரியுமாங்க. கொடுக்க வேண்டிய கடனைக்கு இப்ப இன்றைய கொடுக்கோடும் கடன் எத்தனையோ செக்கிங்கிட்டு பாஸ் ஆக்கிறதுக்கு அது ஒரு பக்கம் வெய்யப்பா. செக் மறுவ கொடுக்கலும் உதுகியா மிஸ்தானா கொடுக்கலுமா? இந்த 3 நாள் தான் கொடுக்கணும். எங்கட புத்தி சொல்லுது. அப்ப அவனுக்கு பொல்ல போட்டு உதுகியா கொடுத்துருவோம். இல்ல அப்படி இல்ல. நீங்க அவனுக்கு பொல்ல போட்டது ஹராம். உங்களோட உதுகியா என்ன சொல்லுங்களேன், பேசுங்களேன். சுன்னத்தா வாஜிபா? சுன்னத். எந்த இமாமும் சொல்ல இல்ல வாஜிப் என்று சொல்லி. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் உதுஹியா கொடுக்க இல்ல. ஏன் காரணம்டா இத மக்கள் கடமையாக்கி கொள்வாங்களோ தெரியாது சொல்லி. இவங்களே இத முன்ன அப்படி இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன் உதுஹியா கொடுக்கணும் என்ற அளவு எந்த அளவுக்கு உள்ளத்துல ஒரு தளவு ஒரு ஆசை இருக்குதோ அந்த அளவு ஒரு ஆசை இல்ல நான் இந்த கடனை கொடுத்துருடுமே சொல்லி. மத்தல்லுல் கனிய முழுமுன் உதுஹியா கொடுக்காதது அநியாயம் அல்ல. உதுஹியா கொடுக்க இல்லாட்டி முழும் அல்ல, அநியாயம் அல்லது. அது ஒரு இபாதத் சுன்னத். ஆனா கடன்காரன் நேரம் வந்துட்டு கடன் கொடுக்கல, இது முழும் அநியாயம். அநியாயம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் ரமலான்ல மைரா பிளேஸ் பள்ளியில கடன் கொடுக்கணும். கடன்காரன் கடனை கொடுக்காம இழுத்தடிக்கிறது முழுமண்டா என்ன அர்த்தங்க? இந்த ஃபேன் சுத்து தானே இப்ப. இதுக்கு நீங்க அட்வான்ஸா பே பண்ணிக்கிறீங்களா, இதுக்கு புறவு பே பண்ணுவீங்களா சொல்லுங்களேன். புறத்தான் பே பண்ணுவீங்க. இன்றைக்கு சுத்தனுடைய பில் இன்ஷா அல்லாஹ் எப்ப வரும்? வார மாசம் இந்த மாசம் 30 வரும். அதிலே போட்டிவாங்க 14 days டைம். இத்தனாம் தேதிக்குள்ள கட்டி பிடிச்சிடும். 14ஆம் தேதிக்கு முந்தி கட்டிடும். உங்களுக்கு அது வரைக்கும் தான் டைம். ஒரு நாள் அங்கிட்டு போறதும் அநியாயம். ஒரு நாள் அங்கிட்டு போறதும் அநியாயம். நான் சொல்லி போட்டு சொன்னேன், முஸ்லீம்கள் யாருக்கு வைக்கும் தெரியுமா? இல்லைங்களுக்கு இந்த கடனும் வானம். இன்றைக்கு சுத்துறதுக்கு நாங்க அட்வான்ஸா பே பண்ணிட்டோம். அட்வான்ஸா பே பண்ணிட்டோம். உங்களோட காசு எங்களுக்கு வானம். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறோம்டா எலக்ட்ரிசிட்டி போர்டால செல்லோட முஸ்லீம்கள் யாருந்தா அவங்களோட பில் அறியது இல்ல. அவங்கள யாரு அட்வான்ஸா எல்லாம் பே பண்ணிக்கிறாங்க. உங்கள்கிட்ட நாங்க கடன் எடுக்க மாட்டோம். உங்களோட சேவிஸ் எங்களுக்கு தேவை. ஆனா சேவிஸ காசு கட்டி வாங்கிக்கொள்வோம். சேவிஸ பாவிச்சுட்டு நாங்க காசு கட்ட மாட்டோம். கூடாது இல்ல அரசாங்க தருவது அவங்களுக்கு பாவிக்கிறது. இப்ப அப்படிப்பட்ட சலுகையை நாங்க துஷ்பிரயோகம் செஞ்சா. அன்றைக்கு ஒரு சகோதரர் கிளாஸுக்கு வர ஒருத்தர் அழுது கொண்டு சொல்ற கண் கலங்கியில சொல்றாரு, முஃப்தி சாப், நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட போய்த்திருந்தேன். கட்ட போனா நான் இதுக்கு முந்திருந்த வீட்டுல நாங்க இருந்த வீட்டுல எனக்கு பில் வரும் 7000 ரூபாய், 7500, 8000 ரூபாய் மேக்சிமம் பில் வரும். நான் இப்ப புதிய ரூட்டுக்கு ரெண்டுக்கு போனேன். அங்க செப்பரேட் மீட்டர் வச்சிருக்காங்க மாஷா அல்லாஹ். நான் போயிட்டு மீட்டர் பில்ல பார்த்தா எனக்கு 14000 ரூபாய் பில் வருது. எனக்கு இப்படி கூடவே என் வீட்டுள்ள ஆட்களுடைய யூசேஜ் வந்து சேம். அப்ப நான் போனேன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு செக் பண்றதுக்கு இது என்ன மீட்டர்ல குழப்பம் வைக்கிறான்னு சொல்றேன். அப்ப அந்த பொம்புல அந்த ஆபீஸ்ல இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த பெண் வந்து உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு போட்டு சொன்னா நீங்க எப்ப வந்தீங்க எல்லாம் கேட்டவா அழகா கேட்டு போட்டு கேட்டவா நீங்க யார்கிட்ட வீட்டு ரெண்டுக்கு இருக்கிறீங்க? முஸ்லீமாலா?
நான் உங்களுக்கு குறை சொல்ல இல்ல. சம்டைம் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு பாவிக்கிற பில்லையும் உங்களோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இது உங்களோட ஆட்கள் கூட செய்து இப்படித்தான் செய்வாங்க. இது உங்களோட ஆட்கள் இப்படித்தான் கூட செய்வாங்க. பேசி செக் பண்ணி பார்த்தா அப்படியே தான். என்ன இஸ்லாம்ல பேசி சேரும்? இஸ்லாத்தை பத்தி என்ன 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 பேச்சு மற்றவங்க சேரும் பேசு. நாங்க சொல்றோம் பேப்பர்ல யாராவது போட்டா வீடு கூலிக்கு இருக்குது முஸ்லிம்களுக்கு இல்லை என்று போட்டாலே சூடாகுது. நாங்க சொல்றோம் இது என்ன போடுறாங்க, இப்படி வயலேட் பண்றாங்க, பேசுறாங்க. நாங்க இது எலக்ட்ரிசிட்டி போர்டு இன்றைக்கு நான் சொல்றேன் ஜமீத்துலமா கடிதம் வந்தீங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு இருந்து உங்களோட மக்களுக்கு சொல்லும் ஒன் டைம் பே பண்ண சொல்லி. இந்த நாட்டில் கொழும்புல எல்லாம் சொல்ற முஸ்லீம்களுக்கு ஸ்கூல் ஒன்று இல்லைன்னு சொல்லி. முஸ்லீம்களுக்கு ஸ்கூல் ஒன்று இல்லை. ஒரு ஸ்கூலை போயிட்டு காடுங்க ஸ்கூல் உண்டு ஒன் டைம் எல்லாம் பேர் சொல்லி. ஸ்கூல் நடத்துறவங்க பேஸ் பண்ற பிகஸ்ட் ப்ராப்ளம் என்ன? டெவலப் பண்ண காரணம். டெவலப் பண்ண காரணம் காசெல்லாம் எங்க உங்களோட பேர் பக்கத்துல இருக்கு. ஸ்கூல் காசு அது. நீங்க ஸ்கூலுக்கு 25,000 கொடுக்கணும் காசு யார காசிப்பேன். உங்களோட சேஃப்ல 25,000 யார காசு அல்ல. உங்களோட காசு அல்லது யார காசி? ஸ்கூல் காசி. பின்ன ஸ்கூலோட காசு உங்களோட சேஃப்க்கு எப்படி ஸ்கூல் டெவலப் ஆகும்? மத்தல்லுல் கனிய முழுமுன் குர்பான் கொடுக்கணும், சந்தேகம் இல்லை. திருப்பி கொடுக்கும். அமானிதங்கள் என்ன மன்னிச்சு நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்றேன். ஹஜ்ஜுக்கு போறீங்க, கடன் கொடுக்குது. இப்ப உங்களுக்கு ஹஜ்ஜி கடன் இல்லை. இப்ப உங்களுக்கு ஹஜ்ஜி கடன் இல்லை. கொடுங்க கடனை கொண்டு கடனை கொண்டு கொடுங்கோ. கடன் இல்லாம ஹஜ்ஜி போங்க. முந்தி எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ அமல் செஞ்சாங்கன்னா அவங்க எல்லாமே செஞ்சாங்க. சொன்னாங்க ஒரு புள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதும் பாப்பட கடமை தானே, அதனால பொம்பளை குமரகளை கொடுத்துட்டு ஹஜ்ஜிக்கு போகும். குமர கடை சேர்க்கிறது யார கடமை? யார கடமை? பாப்பட கடமை தானே. ஏன் அந்த கடமையை நாங்க செய்யாம ஹஜ்ஜிக்கு போகணும்? குமரெல்லாம் கொடுத்துட்டு ஹஜ்ஜிக்கு போ. அதையும் கடமையா பார்த்தாங்க, அதையும் கடனா பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத் மதீனாவோ மக்காவோ மதீனாவுக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை போங்கோன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய கட்டளை சரி வாப்பா ஹஜ்ஜுக்கு போங்கோன்ற அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹிஜ்ரத்து போங்கோன்ற அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய டைரக்ட் ஆர்டர், நபிக்கு நீங்க போங்கோ. எப்படி இங்க போனாங்க? ராவண எல்லாம் சக்தி மாறினாரா? அலியை கூப்பிட்டாங்க ரலியல்லாஹு தஆலா. அப்ப மருமகன் இல்ல. அப்ப ஃபாத்திமாவை நிக்காஹ் செஞ்சில்ல. இந்த ஃபாத்திமாவை நிக்காஹ் செய்யறதுக்கு 3 வருஷம் இருக்குது. இந்த 3-4 வருஷம் இருக்குது பேலன்ஸ். அலியை கூப்பிட்டாங்க. சொன்னாங்க தம்பி அப்ப சாச்சர மகன். சொன்னாங்க நான் ஹிஜ்ரத்து போறேன், இந்த கையில சில அமானிதங்கள் இருக்குது, இந்த அமானிதங்கள் ஒப்படைக்கிறதுக்கு ஒன்ன பொறுப்பு சாற்று, இந்த கத்தில நீ படுத்துக்கோ. இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் ஹிஜ்ரத் வரணும். அங்க எங்க வந்து சேரணும்? எங்க இன்னைக்கு வந்த ஒருத்தர் கடைக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் செக் நாளைக்கு வாங்கல பாப்போம். எத்தனை மணிக்கு வர? 5 மணிக்கு வர. அன்றைக்கு இவர் 4:30 5 மணிக்கு போறாரு. பேசி கடை எங்க ஹாஜியாரங்க? அவர் நேற்று ஹஜ்ஜி போயிட்டாரு. நேற்று ஹஜ்ஜி போயிட்டாரு. ஹஜ்ஜும் இல்ல, ஜமாத்தும் இல்ல, 4 மாசமும் இல்ல, தரியத்தாவும் ஒன்றும் இல்ல. கொடுங்க, இத பேமெண்ட்ஸ் கொடுங்க, கொடுங்க பேமெண்ட்ஸ். இது ஜெனரல். இன்னும் ஒன்று சொல்றேன், தயவு செஞ்சு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் அல்ல, சப்ஜெக்டுக்குள்ளதான். அல்லாஹ் பேசக்கூடியதற்கும் கேட்கக்கூடியவங்க நசீபாக்கட்டும். நான் இந்த ஒரு ரமலானுக்கு பிறகு 40 நாள் முடிஞ்சிருப்பேன். கிட்டத்தட்ட 40 நாளே உங்களுக்கு
நான் சில கேஸ் ஹேண்டில் பண்ணினேன். என்னன்னு சொன்னா, கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளவு கொடுக்க அமௌண்ட கேட்டா லட்சக்கணக்கு கொடுக்க வேண்டிய ஆக்கள் யாரும் இல்லை. லட்சம் இல்லை, இப்ப இல்ல பண்ண இருப்பேன் மில்லியன்ஸ். ஒருத்தர் வாராரு, நான் 100 மில்லியன் கொடுத்திருக்கிறேன். அம்மாயா 100 மில்லியன், 100 மில்லியனுக்கு நீ வேர்த்தா? 100 மில்லியன் ருபீஸ 1000 மாற்றி ஒரு பக்கம் போட்டு நிறுத்தா அது பாரத்துக்கு வரும்போது தெரியாது. இன்னொருத்தர் வாராரு 30 மில்லியன், இன்னொருத்தர் 40 மில்லியன். சென்ற கிழமை நான் ஜும்மா ஓதின பெரிய பள்ளியில ஜும்மா ஓதிட்டு வரக்குள்ள சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது பள்ளி தலைவர் சொல்றாரு, நான் வேலை செய்யற, நான் இருக்கிற ஆபீஸுக்கு பக்கத்துல தான் இருக்குது, இந்த செக் ரிட்டனான ஒரு போலீஸ் யூனிட் ஒன்று இருக்குது, அங்கத்தான் பாரம் கொடுக்கிறது. அந்த யூனிட்ல நிற்கிறேன். அதுல அங்கிருந்து வருவாங்க டாக்குமெண்ட், அந்த செக் எல்லாம் பத்தோக்கம் இருக்கிறதுக்கு. வரக்கூடியவங்கள்ல more than 50% முஸ்லிம்ஸ். யாரும் லட்சக்கணக்கில் இல்ல, மில்லியன் கணக்கு. ஏன் பார்த்து இந்த மில்லியன் வைத்து மாற்றாங்கள்? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்ல அம்சம் படிச்சு சொல்றேன். ஒன்று சொல்றேன், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான். நபிக்கே இந்த புத்தி தேவைண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புத்தி அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் நானும் நீங்கள் அந்த புத்திக்கு கட்டாயம் செய்வோம். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் வலி ரப்பிக ஃபஸ்பிர். நபியே நாயகமே, வாழ்க்கையில பிரேத்தத்தனம் கொள்ள மாட்டான். தன்னவா அதிகப்படுத்தும், கூட்டம் சுருக்க மனக்காரமாகும். வலா தம்னுன் தஸ்தக்ஸிர், இந்த உலகத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க பிரேத்தத்தனம் கொள்ளவான். அல்லாஹ் உங்களை எந்த நிலையில வச்சிருக்கிறானோ அதை கொண்டு பொருத்திக்கோங்க. உழைப்பு செய்யலாம் சொல்லல, உழைப்பு செய்யுங்கோ, முயற்சி செய்யுங்கோ, தேடுங்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் பிரேத்தத்தனம் கொள்ளவான. பிரேத்தம் என்ன? அவன் 50 லட்சம் வாங்கி இங்க இன்வெஸ்ட் பண்ண இவ்வளவு கிடைச்சும் அவனுக்கு கொடுத்து இவனுக்கு கிடைச்சிடலாம். சுபஹானல்லாஹ். கடைசிக்கு பார்த்தா எல்லாரும் ஃபிகர் கூட, அங்க அமௌண்ட பார்த்தா சின்ன அமௌண்ட் எடுத்துப்பாரு. இவர் அவருக்கு வட்டி கொடுத்து, அவர் இவருக்கு வட்டி கொடுத்து. அடிச்சு சொல்றேன், இப்படி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முழுக்க இன்ட்ரெஸ்ட். எடுக்கிறவனும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறான், கொடுக்கிறவன் வட்டி கொடுக்கிறான். எந்த இடத்துல லாபத்தை பத்தி மட்டும் பேச்சுவார்த்தை இருக்குதோ, லொஸ்ட பத்தி பேச்சுவார்த்தை எங்க இல்லையோ, அது ஹராமான டீல். அது யாரு செஞ்சாலும் சரி, யாரு செஞ்சாலும் சரி. நீங்க முதலாவது ப்ராஃபிட்ட பத்தி பேசும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க முதலாவது பேசுறத பத்தி லாஸ்ட பத்தி பேசணும். இன் கேஸ் ஆஃப் ப்ராஃபிட் அல்ல, இன் கேஸ் ஆஃப் லாஸ்ட், ஹூ வில் பேர் தி லாஸ்ட்? லாஸ்ட் வந்து ப்ராஃபிட் அல்ல, லாஸ்ட் கேபிட்டல் லாஸ்ட் யாருக்கு? கேபிட்டல் லாஸ்ட் யாருக்கு? இத முந்தி பேசுங்க. எல்லாரும் பார்க்கிறது ப்ராஃபிட். இந்த குறுக்கு இன்வெஸ்ட்மா கலசந்த ஒத்தண்ட கையில் ஒரு 5 முட்டை கொடுத்து போயிட்டார். எத்தனை முட்டை? 5 கோடி முட்டை கொடுத்து போயிட்டார். 2 வருஷத்தையும் பிறகு வந்து சொல்றாரு, ஏன் அந்த 220 கோடியை தாங்க பார்ப்போம்ன்றார். கொடுத்தது என்ன கேட்கிறார்? இப்ப 220 முட்டை, 220 முட்டை அல்ல, என்ன 220 கோழியை தாங்க. என்ன அப்ப இது அர்த்தம்? அவர் சொன்னாரு, கணக்கு பார்த்தா நான் 5 முட்டை தந்தேன், இத அடகு வச்சிருந்தா இத்தனை குஞ்சு பொறிச்சிருக்கும், அது இத்தனை வருஷம் பொறுத்திருந்தா இத்தனை முட்டு இருக்கும், அது அடகு வச்சிருந்தா இத்தனை வந்திக்கும், அது அடகு வச்சு வந்திக்கும், 2 வருஷத்துல இவ்வளவு வந்திக்கணும், இவ்வளவு என்ன ஹக்கு, இவ்வளவு என்ன ஹக்கு? ஒருத்தர் வந்தால் ஹஜ்ரத் நான் வாங்கினது அவர்கிட்ட 3 மில்லியன் தான் வாங்கினேன், எனக்கு இப்ப கணக்கு போட்டு தர 44 மில்லியன் நீக்காம சொல்லி. என்ன அப்ப இது? என்ன இது?
5 முட்டை கொடுத்து 220 கோழி எடுத்த கதை இது. 5 முட்டையை கொடுத்து 220 கோழி வாங்கியது பிரச்சனை இல்லை. எப்ப வாங்கியதும் எக்ரிமெண்ட் ஒட்டிக்கணும். இந்த முட்டையை நான் எடுத்து தாரேன், காலையில் ஹாஃப் பாயில் போட்டு தின்றதுக்கா இது இன்வெஸ்ட் பண்றதுக்கா? லொஸ்ட் வந்தா என்ன செய்யறது? முட்டைக்கு நிறையத்தனம் கொள்ளவானம். இந்த உம்மத்தே முஸ்லிமா, இந்த முஸ்லிமான உம்மத்துக்கு ஏற்பட்ட பெரிய நோய் சுருக்க பணக்காரனாகணும், சுருக்க உடுகட்டோணும், அவசரமா வாகனம் வாங்கணும், அவசரமா இது அடையோணும், நிறையத்தனம் செஞ்சுடுவாங்க. வச்சு மாட்டிக்கொண்டா நீங்க மட்டும் மாற்றதில்ல, பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டே குளியில முழுவீங்க. குளியில முழுந்தா நீங்க மட்டும் கூட இல்ல, முழு முஸ்லீம் சமூகத்துடைய கெட்ட பேருக்கு நீங்க காரணமாகிடுவீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், இது இன்வெஸ்ட்மெண்ட்ல வியாபாரம் பண்ண போகவான. இன்வெஸ்ட்மெண்ட்ல வியாபாரம் பண்றீங்களா, ஷரியத்துடைய முறையில வியாபாரம் பண்ணுங்க. ப்ராஃபிட்ட பத்தி பேசுறதுக்கு முன்னால் இதை பத்தி பேசணும். இதை பத்தி லாஸ்ட் லாஸ்ட் இன்கம்ல வர லாஸ்ட் அல்ல, இதுல வர லாஸ்ட் கேபிட்டல் லாஸ்ட். இதை பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசுங்க. வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். வலா தம்னுன் தஸ்தக்சிர், துஆ zikr zikr. எனவே zikr பத்தி ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல மிச்சம் வந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இத பத்தி சொல்றான், உத்குருல்லாஹ zikran கஸீரா, அல்லாஹ்வை நீங்க அதிகமாக zikr செய்யுங்கன்னு சொல்லி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் துஆ உண்டு, சுன்னத்தான துஆ உண்டு. இந்த துஆ ஓதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்கலாம், அல்லாஹும்ம ஜஅல்னி உஅல்லிமு ஷுக்ரக் வத்தபி' நஸீஹத்தக் وأكسر ذكرك واحفظ وصيتك. ابن كثير இந்த ஹதீஸ் பரிசயப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, اللهم اجعلني اعظم شكرك, யா அல்லாஹ் உன்னுடைய ஷுக்ரை பெரிதுபடுத்தக்கூடிய ஒருவனாக நாக்கி வைப்பாயாக. اللهم لك الحمد ولك الشكر, اللهم لك الحمد ولك الشكر. எங்கட வாயை நாங்க பழகிக் கொள்வோம், எங்கட வாயை நாங்க பழகிக் கொள்வோம். சில வார்த்தைகளுக்கு இந்த வாய் பழகிக்கப்படுங்க. சும்மா போல் வீசினாரு, விக்கெட்டுக்கு தலைமைக்கு என்ன சொல்றோம், ஓ மை காட், அது வாய் பழகி, அது வாய் பழகி. ஆரோத்தர் போல் வீச யாரே விக்கிறது, இவருடைய இங்கிருந்து டிவியில பார்த்து சொல்றாரு, ஓ மை காட், இவர் போல் போட்ட மாதிரி வாய் பழகி. இப்படி எந்த ஒரு நியமத்தை கண்டாலும் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். புள்ள நல்லா பேசுது, புள்ள நல்லா பேசுது, புள்ள எலும்பி நடக்க போகுது, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். எத்தனையோ புள்ளருடைய கால் இன்னும் நடக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சல, புள்ள நடக்குது, புள்ள பேசுது, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். اللهم اجعلني اعظم شكرك واتبع نصيحتك. யா அல்லாஹ் உன்னுடைய புத்திமதிகளை எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக, உன்னுடைய புத்திமதிகளை எடுத்து நடக்க துணை புரிவாயாக. வஉக்ஸிரு ذிக்ரக், உன்னுடைய ذிக்ர அதிகமாக செய்ய தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய ذிக்ர அதிகமாக ஞாபகப்படுத்தும். யா அல்லாஹ் உன்னுடைய நஸீஹத்துகளை, உன்னுடைய வஸியத்துகளை இந்த வாழ்க்கையில பாதுகாக்க துணை புரிவாயாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஒரு காட்டகரி வந்து சொன்னார், நபீட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு அமலை சொல்லித்தாங்களே பார்ப்போம். உடனே ஒவ்வொருத்தரும் கேட்குதுமா, எனக்கு இந்த ரகசியமான அமலிக்கும் நல்ல அமல் ரகசியமா சொல்லும், எனக்கு மட்டும் சொல்லித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு, லா யஸாலு லிஸானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ், உன்னுடைய நாக்க எப்பயுமே அல்லாஹ்வுடைய ஸிக்ரை கொண்டு நடத்தி கொண்டே இரு. எதை கொண்டு? எச்சி ஊறுறது போல அல்லாஹ்வுடைய ஸிக்ர் வாயில ஊறணும். இந்த நாக்குல தண்ணி இல்லட்டு எப்படி இருக்கும்? இந்த நாக்குல தண்ணி இல்லட்டு எப்படி? ஒரு இரும்பு கல்லு கட்டிய வாயில போட்ட மாதிரி. இந்த நாக்கு எப்ப ஈரமாயிக்கும், அது ஈரமாயிக்கொண்டே தண்ணிக்கும். தண்ணி எங்க வருவது தெரியாது. உள்ளுக்கு உற்பத்தியாக தண்ணி எங்க உற்பத்தி ஆகுது? தண்ணி எத்தனை வகையான தண்ணி.
எத்தனை வகையான தண்ணி. இந்த தண்ணீர தன்மை வேற. இந்த தண்ணிய வாயில இந்த தண்ணியை வெளியெடுத்து இப்படி கசக்கின என்ன செய்யும்? வணக்கமான ஆரம்பம் அது நாட்டம். கண்ணால கண்ணீர் கொட்டுது, இதற்கு கசக்கு போகும் கொண்டு போகும். ஒரே உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய தண்ணீர தன்மைகள் வேர்வை தண்ணி, அதுக்கு வேற வாடை வேற வாசம். உலமாக்க சொல்றாங்க லெபோரட்டரியில கொண்டு இந்த வேர்வைய குடும்பம், இந்த கண்ணீரை குடும்பம், இந்த எச்ச குடும்பம் டெஸ்ட் பண்ண சொல்லி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வகையான ரிப்போர்ட் கிடைக்கும். ஒவ்வொன்றுடைய தன்மை வித்தியாசம். ஒரு புள்ள அழுகுது, அதான் நான் சொல்லுவேன், அரைவல்ல உள்ள கண்ணீரும் டிபார்ச்சர் உள்ள கண்ணீர் வித்தியாசம். ஏர்போர்ட்ல டிபார்ச்சர் உள்ள கண்ணீர் இருக்குது, அது என்ன கண்ணீர் சொல்லுவோம்? அது என்ன கண்ணீர்? கவலை கண்ணீர். அரைவல் உள்ள கண்ணீர் என்ன கண்ணீர்? சந்தோஷ கண்ணீர். உலமாக்கள் சொல்றாங்க இந்த ரெண்டு தண்ணீரே வித்தியாசம் இருக்குது. டிபார்ச்சர்ல உள்ள தண்ணி சூடாய்க்கும், அரைவல் உள்ள தண்ணீர் என்ன செய்யும்? கண்ணீர் என்ன செய்யும்? கூலாய்க்கும். சுப்ஹானல்லாஹ். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். எங்கட உடம்புல அல்லாஹ் எவ்வளவு வித்தியாசப்படுத்துகிறான். எனவே நாக்கு எப்படி ஈரமா இருக்குதோ தண்ணியை கொண்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போன நாக்க அல்லாஹ்வுடைய ஸிக்ரை கொண்டு ஈரமாக்கி வச்சுக்கோ. இன்னும் ஒரு ஹதீஸ் தவதிக்குது, அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. இமாம் இப்னு கஸீருடைய ரிவாயத்திலே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னத் அஹ்மத் ரிவாயத் செய்றாங்க, உஸ்குருல்லாஹ தஆலா, அல்லாஹ்வை நீங்க zikr செய்யுங்கோ, அல்லாஹ்வை நீங்க zikr செய்யுங்கோ. எது வரைக்கும் என்றா ஹத்தா யகூலு மஜ்னூன், ஒரு பைத்தியக்காரன் சொல்லுறது zikr செய்வான். அப்படிதானே ஸலாத் வைப்பாங்க, zikr செஞ்சு கொண்டே இருப்பாங்க. என்ன பைத்தியம் மாதிரி இருக்கிறா அல்லாஹ் அப்படி நபி சொன்னாங்க. வாப்பே ஒன்ன மக்கள் பைத்தியக்காரன் சொல்ற வரைக்கும் zikr செய், zikr செய், zikr அல்லாஹ். அந்த zikr எனக்கு நசீபாக்குவானாக. வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா, காலையிலும் மாலையிலும் குறிப்பாக zikr செய்யுங்கள். சுபஹுக்கு பிறகு தூங்கவானம், சுபஹுக்கு பிறகு தூங்கவானம். மக்ரிபுக்கு முந்தியுள்ள நேரம் ததுக்கும், கொஞ்சம் நேரம் ததுக்குங்கோ. அந்த காலமெல்லாம் போயிட்டு வாப்பா. மக்ரிபுக்கு முந்தியுள்ள நேரம் கொஞ்ச நேரம், அரை மணி நேரம், ஒரு 20 நிமிஷம். மக்ரிபுடைய தொழுகைக்குரிய அதான பள்ளியிலிருந்து கேட்போம். மக்ரிபுக்கு முந்தி சூரியன் மறையிற நேரம் அந்த நாளுடைய அக்கௌண்ட்ஸை முடிப்போம். அன்றைக்கு நாளுடைய அக்கௌண்ட்ஸை முடிப்போம். சுபஹுக்கு முந்தியுள்ள சுபஹுக்கு புறகுள்ள நேரம் நாள் ஆரம்பிக்கிறோம். அதனால தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் ஒரு நாளை முடிக்கிறதுக்கு முன்னாலேயும் வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா, குறிப்பாக காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை zikr செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், தஹ்மீத் செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாரையும் அல்லாஹ் அதிகமாக zikr செஞ்ச கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக, ஸாக்கிரீன்களாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் ஹக்காக விளங்கப்படுத்துவானாக. சகலமான கெடுதிகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆரோக்கியமான ஆஃபியத்தான வாழ்வு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. For more lectures, visit slhub.com.